ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து மண்டே ஈவினிங். ஸோ நல்லா கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது. டின்னர் சீக்கிரமே செஞ்சிடலாம் அப்படின்னு. மாவு வந்து இன்னும் அரைக்கல. நான் டெல்லியிலேருந்து வந்துட்டு கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு டின்னர் ரெசிபி தான் கோதுமை மாவு அடை. நார்மலாக தோசை சுட்டோம் அப்படின்னா வலுவலுன்னு இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. நிறைய அரிசி மாவெல்லாம் சேர்த்து மொறுன்னு சுடுவோம். இன்றைக்கி வந்து அரிசி மாவு இதெல்லாம் நிறையா சேர்க்காம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு தாளித்து விட்டு நல்லா சூப்பராக கோதுமை மாவு அடை. அது கூடவே ஒரு கார சட்னி ரெசிபி நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்றைக்கும் காட்டுறேன் இதில். ஸோ முதல்ல அதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 வெங்காயம் சட்னிக்கும் அடைக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து சட்னி அண்ட் அடைக்கு அதுவுமே கூட. முதல்ல சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 5-6 வெள்ளைப்பூடும் உரிச்சு வச்சுருக்கேன் சட்னியில் போடுறதுக்கு. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 தக்காளி சட்னிக்கும், பாக்கி வந்து அடைக்கும் சேர்த்துக்கலாம். அடைக்கு பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தோலை மட்டும் போடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழக்குலான்னு ஆகிடும் ஒரு மாதிரி. அதனால தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பயங்கரமாக வேர்க்குது. மழை வரா மாதிரி இருக்கே தவிர பயங்கர சூடு. டெல்லியிலேயே கூட பரவாயில்லாத மாதிரி இருந்தது எனக்கு. இங்கே ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருக்கனால முடியவே இல்லை. யாரோ கூட சொல்லியிருந்தீங்க ரொம்ப டல்லாக இருக்கீங்க வீடியோஸ்லன்னு. வேர்த்து இது பண்ணுறதுனால எனக்கு அப்படியே கிர்கிருன்னு வரா மாதிரி இருக்கும். ஏசி ரூமில் இருந்தால் நல்லா இருக்குது. அதனால ஃபுல் டைம் அதில் உட்கார முடியாது. பார்த்தீங்களா, வேலை பார்த்தேன் அப்படின்னா பயங்கரமாக டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஸோ அடைக்கு வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலையும் அடையில் போடுறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அலசிட்டு ஊர்லேருந்து வந்த உடனே வாங்கின மல்லி பாருங்கள் இன்னுமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. தண்டு தனியாக இது தனியாக ஒரே டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்பேன். ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் அந்த தண்டு போட்டுக்கிறது மல்லியோட. மற்ற இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இலையாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை வந்து சட்னிலையும் கொஞ்சம் அப்படியே போட்டு அரைக்கிறதுக்கு சேர்த்துப்பேன். இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு கருவேப்பிலை உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதில் மிளகா வத்தல் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், மணமாக இருக்கும் சட்னி. இதை வந்து நம்ம வதக்கெல்லாம் போகிறதில்ல, அரைச்சிட்டு அப்படியே நல்லா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி. ரொம்ப பச்சை வாசனைலாம் வராது, நல்லா தான் இருக்கும். இப்போ அடைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, ஒரு 1.5 டீஸ்பூன் சோம்பு, 3 மிளகா வத்தல், இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம மாவு ரெடி பண்ணுறதுல மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி மாவு ரவை எல்லாம் சேர்க்கணும். பாட்டில் எல்லாமே கிட்டத்தட்ட காலியாக இருக்குது பாருங்கள். வந்துட்டு பெருசாக ஒன்றும் நான் ரீஃபில்லே பண்ணலை. நேற்றுமே கூட மத்தியானம் அதே கடையிலேருந்து லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பேர் தானே எதுக்கு சமைக்கிறேன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் 2-3 தடவை கடையிலேருந்து லஞ்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றதுனால எனக்கு நிறைய ஒன்றும் கண்டென்ட்டுமே இல்லை சமைக்கிறதுக்கு. ஸோ ஈஸியாகவும் இருக்க மாதிரி இருக்குது. டயர்டாக இருக்கனால வாங்கிட்டு வந்து கொடுத்தா சரின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றது நானும். ஸோ அரிசி மாவு கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் பாட்டிலில் போட்டது போக. அதை வந்து இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். ரவையும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். கொஞ்சமாக தான் இருக்குது, பேக்கெட் இருக்குது, பட் ஆனால் இன்னும் பிரித்து போடலை. ஸோ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போக கொஞ்சம் பாக்கி இருந்ததா, சரி அதையும் அப்படியே ஃபுல்த்தையும் அதில் தட்டிடலான்னு இது பண்ணிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 கப்பு கோதுமை மாவு. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 அடை அளவுக்கு வரும். ஸோ 2 பேரை விட ஜாஸ்தியாகவே இருக்கும். 2 இல்லை 3 தான் சாப்பிட முடியும். 3 பேருக்கு தாராளமாக போதும் இந்த இது. ஸோ தண்ணி சேர்த்துட்டு கலக்கிடலாம். ரொம்ப நீர்க்க கரைக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு அடை பதத்தில் ஊற்ற முடியும். ஸோ கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, உப்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் கிடைக்கும் அடை. அதனால தான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, சோம்பு மிளகா வத்தல் இஞ்சி பூண்டு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் சோம்பு எல்லாம் சேர்க்குறப்போ. ஸோ இதையும் நல்லா கட்டி இல்லாமல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவை எல்லாம் சேர்த்துருக்கனால ஒரு 10 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்கும். அதனால் மாவை கலந்து வச்சுட்டு இப்போது நம்ம அடைக்கு தேவையானதை வதக்கிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்து தான் தாளிக்க போகிறேன். அடை மாவுக்குமே கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 3ம் தாளிச்சிடலாம். நம்ம இதுக்கெல்லாம் தாளிப்போம் பார்த்திங்களா, பணியாரம் கார பணியாரத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பருப்பெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப கடுக்கு முடுக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது, அதையுமே கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்க போய் தக்காளியும் சேர்த்துடலாம். அந்த விதைகள்லாம் இல்லாமல் வெறும் தோல் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கரையாமல் தக்காளி அப்படியே முழுசாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ஆறுனதுக்கப்புறமா தான் மாவில் சேர்க்கணும். இதே பேனில் சட்னிக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சூடாக சேர்த்தோம் அப்படின்னா கட்டி கட்டியாக மாவு இந்த வெங்காயத்தெல்லாம் சுற்றி அப்படியே பிடிச்சிக்கும். தோசை வந்து ஒரு மாதிரி பக்கா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சட்னிக்கு தாளிச்சிக்கிறேன். ஸோ ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுன்னா அப்பப்போ துடைப்பேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி செய்கிறப்ப தான் கையெல்லாம் சுட்டுக்கிறது. இடுக்கிலெல்லாம் விட்டு கூட துடைச்சி எடுத்துருவேன். அப்போ தான் குக்கரில் கைப்படுறது அந்த பழக்கம் போக மாட்டேங்குது. செய்யக்கூடாது, மொத்தமாக அப்புறமா முடிக்கலாம். ஆனாலுமே அது ஒரு பழக்க தோஷம் மாதிரி ஆகிடுச்சு. யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சட்னிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தாளித்து கொட்டிட்டேன். அதில் அந்த வீடியோ எடுக்க மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சட்னியுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அடை கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். 2 நாள் முன்னாடி ஹேர் கட் பண்ணோம். பரிதாபமாக இருக்கான்ல, ரொம்ப சிக்கு விழ ஆரம்பிச்சிருச்சு. நக்கி புண்ணு பண்ணிடுவான் இவன். பாருங்க, ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு, அதனால் 2ம் இங்கே வந்து படுத்துருக்கு. டெடோ, ஏ குண்டு, இப்படி படுத்து தான் அந்த குஷனில் ஃபுல்லாக முடிய ஆக்குறது. இந்த இடம், இந்த குஷனு உரசிட்டு படுக்க வேண்டியது, அது ஃபுல்லாக முடியாறது. சேட் ஓய், முடி வெட்டினா எவ்வளோ பாவமாக இருக்கான் பாருங்க. ஸோ கொஞ்சம் ஆறட்டும்னு போய் ஹாலில் ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு வந்தேன். பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கும். தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி கோதுமை அடை ஊற்றுறதுக்கு. ஸோ கல் சூடாயிடுச்சு. இப்போது இதில் 1லேருந்து 1.5 கரண்டி ஊற்றி சின்னதாக கொஞ்சம் நல்லா தடியாகவே சுட்டு எடுத்துக்கலாம். மேலே வந்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் நார்மல் தோசையை விட ஜாஸ்தியாகவே ஆகும். நெய் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து சுட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை அடை ரெடி. நீங்கள் இதுலேயே கேரட்டு, பீன்ஸு எல்லாம் கூட பொடியாக கட் பண்ணி வதக்கி போட்டு வெஜிடபிள் இது மாதிரி ஆகிடும், அடை மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு அடை கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கலர் டல்லாக இருக்கு இல்லையா, கல் நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரே நல்லா சூப்பராக இருக்கும். நமக்கு கல் வந்து நல்லா சூடாகிடணும். அதுக்கப்புறம் ஊற்றினோம் அப்படின்னா தோசை ரொம்ப நல்லா வரும். ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். டெட்டு வந்து கட்டில் கடியில் படுத்துட்டு கொரட்டை விட்டுட்ருக்கான். யாரோ ஒரு தடவை வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க எனக்கு கொரட்டை சத்தம் கேட்க முடியுது அப்படின்னு. பாருங்க, நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்தாச்சு. இந்த அடை சூப்பராக வந்திருக்கு. கல் நல்லா சுட்டுருச்சா, அதனால் ஸோ நான் அடை சூட ஆரம்பிச்சப்போ அங்கே தான் இருந்தார். ஏதோ ஒரு சின்ன வேலை கீழே போயிட்டு வரேன்னு போனாரா. சரி, எனக்கு முதல்ல சுட்டுட்டு சாப்பிட்றலாம், அவர் வந்ததுக்கப்புறமா அவருக்கு சுட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். டிவி பார்த்துட்டே என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஹிந்தி விளாக் தான் பார்த்துட்ருக்கேன். செட்டு நான் சாப்பிட்றத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். சூப்பராக இருந்தது. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.